ஸோ இந்த மாடியூல நம்ம பார்க்க போறது ஒய் கம்பெனி ஷேர். ஸோ நம்ம ஒரு கம்பெனி எப்படி நடத்துறோம்னா அது க்ரோத் பண்றதுக்கு தேவை ஃபண்ட். ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும்னா கூட இல்ல ஒரு நியூ மார்க்கெட்ல நம்ம என்ட்ரி கொடுக்கணும்னா இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஃபண்ட் கண்டிப்பா தேவை. இந்த ஃபண்ட் நம்ம லோன் மூலயமா எடுக்கலாம் பாத்தீங்கன்னா அதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும். ஸோ இந்த விஷயத்த ஓவர் கம் பண்றதுக்கு தான் ஒரு கம்பெனி என்ன பண்ணுவாங்க, பப்ளிக் கிட்ட ஷேர்ஸ் வந்து சேல் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் ஐபிஓ சொல்லுவாங்க, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஸோ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னா பப்ளிக் கிட்ட கம்பெனியோட ஓனர்ஷிப் கொடுக்குற ப்ராசஸ்க்கு பேரு ஐபிஓ. ஸோ இந்த ஐபிஓ ஒரு கம்பெனி வந்து அவைல் பண்ணணும், அவங்க செபிக்கிட்ட ஒரு அப்ரூவல். ஸோ அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் செபி பிரைமரி மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் பிரைமரி மார்க்கெட்ல லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் பப்ளிக் அந்த ஷேர்ஸ் எல்லாமே வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கம்பெனி செகண்டரி மார்க்கெட்ல வரும். ஸோ விச் மீன்ஸ் இதுதான் நம்ம டே டு டே லைஃப்ல பண்ற ஒரு ப்ராசஸ், நம்ம எல்லாருமே பண்ணிட்டு இருக்கிற ஒரு ப்ராசஸ். ஸோ நம்ம எல்லாமே ட்ரேடிங் செகண்டரி மார்க்கெட்ல தான் ட்ரேட் பண்ணுவோம். ஸோ ஒரு பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் மூலயமா அவங்க ஃபண்டை ரைஸ் பண்ணி கம்பெனியும் க்ரோத், ஸோ அது மூலயமா இன்வெஸ்டரும் க்ரோத் ஆகுங்க. இதனாலதான் ஒரு கம்பெனி அவங்களுடைய ஷேர்ஸை சேல் பண்றாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் மாடியூல்ல பிரைமரி அண்ட் செகண்டரி மார்க்கெட் அப்படின்னா